You want to see your life transform? Just flip the switch in your mind. I'll explain. இந்த நியூ இயர்ஸ் ஈவ்ல வந்து 12 மணிக்கு நான் வீட்டில் தான் இருந்தேன். பட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி அட் ஆல். ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகல, நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலன்னு ரொம்ப என்னையே வந்து திட்டிட்டு இருந்தேன். எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப நெகட்டிவாகவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சாரா பிளேக்லின்னு சொல்லிட்டு ஒரு பில்லியனர், அவங்க வந்து ஒரு ஃபன்னியாக ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. நைட்டு 12 மணிக்கு நியூ இயர் கேப் எல்லாம் 2 பேரும் போட்டுட்டு ஷீஸ் லாஃபிங் அண்ட் ஷீஸ் ரெக்கார்டிங் அண்ட் த ஹஸ்பண்ட் இஸ் ஸ்லீப்பிங் அண்ட் ஷீஸ் லாஃபிங் சேயிங் தட் ஹி ஹஸ் நாட் சீன் ஒன் நியூ இயர் பால் ட்ராப் ஆல்சோ, தட் இஸ் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ வெரி ஹார்ட் வார்மிங் வீடியோ. I just thought, அதே situation, you can be cranky about it. At the same time, you can make it funny and laugh about it. It is just about flipping the switch in your mind. In fact, நான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு flip the switchனால தான். என்னோட அப்பாவோட ஆஃபீஸ்க்கு என்ன ட்ரைனிங்க்கு கூட்டிகிட்டு போனார். நாட் அ ஃபார்மல் வே, இன்ஃபார்மலாக பார்த்து கற்றுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனார். டெய்லியும் போவேன், 11 மணிக்கு சும்மா உட்காந்துட்டு இருப்பேன். He will not take me to meetings. எனக்கு ஒரே கோமா வரும், என்னடா என்ன மீட்டிங் கூட்டிகிட்டு போக மாட்டாரு, எனக்கு ஒரு வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. தென் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஆஃபீஸ். நான் டிலே பண்ணிட்டே இருப்பேன் காலையில். He used to get very angry with me. இந்த டக் ஆஃப் வார் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வந்து அந்த ஸ்விட்ச் வந்து ஃப்ளிப் ஆச்சு என் மைண்டில். சே, என்னது இது, நான் போய் ஐ டிசைடட் ஐ எம் கோயிங் டு ரீட் எவ்ரி புக், எவ்ரி ஃபைல் இன் திஸ் ரூம்னு ஐ டிசைடட். எதையும் விடுறதில்ல, படிச்சுட்டே இருப்பேன். இது வந்து ஒரு 1 வீக் 10 டேஸாக நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்தார். நெக்ஸ்ட் என்ன பண்ணாரு, என்ன மீட்டிங்ஸ் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாரு. மீட்டிங்ஸ் போன உடனே ஐ ஸ்டார்டட் நோட்டிங் டவுன். தென் ஐ யூஸ் டு ப்ராம்ப்ட் ஹிம். இந்த டேட்ல அவர் இதை முடிக்கிறேன்னு சொன்னார், இதை கேளுங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம், நம்ம பொண்ணு ரொம்ப பொறுப்பா இருக்கான்னு. ஆஃப்டர் தட் வந்து என்ன ஃபார்முலா சேர்த்துக்க ஆரம்பிச்சாரு. எனக்குன்னு ஒரு போஸ்ட் கொடுத்தாரு. என்னோட கெரியரே அப்படிதான் ஆரம்பிச்சது. ரொம்ப நாள் மறந்துருந்தேன். இந்த நியூ இயர் ஈவ்ல வந்து திரும்ப அந்த ஃபிளிப்பிங் த ஸ்விட்ச் ஞாபகம் வந்துச்சு. லைஃப்ல எல்லாமே அப்படிதான். நம்ம நல்லதா பார்க்கணும்னா நம்ம நல்லதா பார்க்கலாம், அதை வந்து நம்ம கெட்டதா பார்க்கணும்னா கெட்டதா பார்க்கலாம். எவ்ரிதிங் இஸ் இன் आवर மைண்ட். மைண்ட் இஸ் so powerful.